Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான 7 சமையலறை டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். நம்ம வந்து குக்கிங்க்கு நிறைய பேர் வந்து நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்றோம். அதனால சீக்கிரமா அந்த மேல இருக்க டெஃப்லான் கோட்டிங் வந்து போயிருதுங்க. அதுக்கு அது போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம சமைச்ச உடனே நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சிடணும். ஸ்டவ் டாப் மேலேயே வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வைக்கிறனால தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஹீட் ஆகும் அந்த பாத்திரம். அதனால உடனே எடுத்து கீழே வச்சிருங்க. அப்புறம் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ இது மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாகவே அது இழுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஃபுல்லாக வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும்னு தேவை கிடையாது. பாருங்கள், இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த மாவோடவே உங்களுக்கு ஒட்டிட்டு வந்துடும். இது வந்து நான் இந்த தடவை ப்ரெஸ்டீஜில் போய் வாங்க போனேங்க. அவங்க சொன்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த டெஃப்லான் கோட்டிங் வந்து போகாமல் அப்படியே நம்மளுக்கு புதுசு மாதிரி நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரியோ இல்லைனா வந்து நைலான், இது கூடவே நைலான் ஸ்க்ரப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம டெஃப்லான் கோட்டிங் போகாமல் நான்ஸ்டிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க வந்து சாயங்காலம் ஆனால் வெளியில் போகிறாங்க விளையாடுறதுக்கு. அப்போ கொசு கடிக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அதுவும் இப்போ மழைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைமில் வந்து நம்ம கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணெய் வந்து நம்ம லைட்டாக தொட்டு கையில் காலில் எல்லாம் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேப்பெண்ணெயோட ஸ்மெல்லுக்கு அதோட கசப்பு தன்மைக்கு கொசு வந்து கடிக்காதுங்க. கொசு வந்து அதுக்கு மேலேயே உட்காராது. பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி வேப்பெண்ணெய் தொட்டுக்கோங்க. வேப்பெண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எல்லா பூஜா ஸ்டோர்ஸ் இல்லைன்னா வந்து நாட்டு மருந்து கடைகள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த வேப்பெண்ணெய் கிடைக்குதுங்க. இது வந்து கை கால்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. நம்ம வேறு க்ரீம்ஸ் தடவுறதுக்கு பதிலாக இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தொட்டு தேய்ச்சாவே போதுங்க. நம்ம வீட்டில் அதே மாதிரி கொசு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேப்பெண்ணெயில் நம்ம கற்பூரம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கற்பூரம் கொஞ்சமாக ஒரு 2 கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேப்பெண்ணெய் கூட கற்பூரம் சேர்றப்போ அது வந்து அந்த வாசனை வந்து உங்களுக்கு கொசுவை விரட்டி விட்டுரும். தனியாக அதுக்காக ஆல் அவுட் குட் நைட் இதெல்லாம் தேவை கிடையாது. இது மட்டுமே நம்மளுக்கு போதும். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நம்ம விளக்கு பொருத்தி வச்சிடலாம். இது ஒரு மணி நேரத்துக்கு எரிஞ்சாவே போதுங்க. அந்த இடத்துல இருந்த கொசு எல்லாமே பறந்து போயிடும், எல்லாமே விரட்டிடும். நீங்கள் இதில் வந்து விளக்கேற்றுறப்பவே அந்த இடம் ஃபுல்லாகவே இதோட வாசனை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. வேப்பெண்ணெயோடைய ஸ்மெல் லைட்டாக அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கம் பரவும். உங்களுக்கு எந்த இடத்துல கொசு அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி விளக்கு பொருத்தி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணாலே போதும். இப்போ அடுத்த டிப் என்னன்றது பார்க்கலாம். பப்பாளி பழம் நம்ம வாங்குறப்போ எப்பயுமே பெரிய சைஸாக வாங்காமல் இந்த மாதிரி சின்ன சைஸ் பப்பாளியாக நம்ம வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். சல்லுன்னு இருக்கவே இருக்காது. பெரிய பழங்களுக்கு வந்து ஊசி போட்டு இப்போ வந்து பழுக்க வைக்கிறாங்க, இல்லைனா கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வாங்குறப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமே பாருங்கள். ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப பழுத்து ஒரு மாதிரி கொதன்னு இருந்துச்சுன்னா அந்த பழத்தை வந்து வாங்காதீங்க. அதில் வந்து ஊசி போட்டிருப்பாங்க, இல்லைனா கல் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் க்ரீனாக இருக்கப்பவே, பச்சையாக இருக்கப்பவே நம்ம வாங்கிட்டு வீட்டில் வந்து பழுக்க வச்சுக்கிட்டு அது வந்து பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை சூஸ் பண்ணி வாங்குங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வந்து அப்பளம்லாம் பொரிக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப நிறைய விதமான அப்பளங்கள் வந்து நம்ம வீட்டில் பொரிக்கிறோம். அரிசி அப்பளம், உளுந்தப்பளம், இந்த மாதிரி இதெல்லாம் பொரிக்கிறப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த வடிகட்டியில் இது மாதிரி வைக்கிறத விட, எண்ணெய் வடிகட்டுறதை விட கொஞ்சம் வாய் சின்னதாக இருக்க பாத்திரத்தில் இந்த மாதிரி நிற்க வச்சுக்கலாங்க. கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் வந்து இப்போ நம்ம பொரிச்ச அப்பளம் எல்லாத்தையுமே இது மாதிரி நிற்க வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா எண்ணெயுமே ஃபுல்லாகவே வடிஞ்சு வந்துடும். உங்களுக்கு அப்பளத்தில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது. நம்ம இப்படி படுக்க வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மேலெல்லாம் வந்து எண்ணெயாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறப்ப ஒரு சொட்டு கூட அப்பளத்தில் எண்ணெய் நிற்காமல் எல்லாமே வடிஞ்சு வந்துடும். கீழே நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேப்பரில் எல்லாமே வடிஞ்சு வந்துடும். உங்களுக்கு அப்பளத்தில் எண்ணெயே இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி பெரிய வாய் இருக்க பாத்திரம் இல்லாமல் சின்ன பாத்திரமாக இந்த மாதிரி மாற்றி வச்சுருங்க. அப்போ நம்ம சர்வ் பண்ணுறப்ப எண்ணெய் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்மளுடைய சமையலறை மேடையில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி எண்ணெய் வந்து சம்டைம்ஸ் கொட்டிடும். இந்த எண்ணெய் கொட்டுறப்போ அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நம்ம துணி போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா துணி வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி டைமில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த எண்ணெய் எங்கே பட்டிருக்கோ அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு ஃபுல்லாக ஒரு பக்கமாக தள்ளி விட்டுருங்க. அப்போ நம்ம போட்டிருக்க அந்த மாவு வந்து ஃபுல்லாக அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே இழுத்துரும். அதுக்கப்புறமா அந்த நியூஸ் பேப்பரில் அந்த மாவோட அந்த எண்ணெயும் சேர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த துணியும் எண்ணெய் அதிகமாக பிடிக்காது. அதே மாதிரி அந்த இடமும் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லா க்ளீனாக சீக்கிரமாக நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். நியூஸ் பேப்பர் வச்சு ஃபுல்லாக தொடச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு துணி வச்சு இப்படி தொடச்சி விட்டாலே போதும். உங்களுக்கு அங்கே எங்கேயுமே எண்ணெய் பிசுக்கே இருக்காது. நீங்கள் தொட்டு பார்த்தாவே எண்ணெய் கீழே விழுந்த மாதிரியே இருக்காதுங்க. ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அடுத்த டிப் வந்து நம்ம சமைக்கிறப்போ நம்ம கையில் வந்து எங்கேயாவது சுட்டுக்குவோம். அந்த மாதிரி தோசை ஊற்றுறப்பையோ இல்லை சப்பாத்தி சுட்டுறப்பையோ சுட்டுக்குவோம். அந்த மாதிரி சுட்டுக்கிட்டீங்க கொஞ்சம் வந்து பெருசாக வந்து சூடுபட்டுருச்சு அப்படின்னா உடனேவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா ஐஸ் கட்டி போட்டு அதில் வந்து எங்கே சூடுபட்டிருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப இதமாக இருக்கும். அதே மாதிரி கொப்பளம் எதுவும் வராமல் இருக்குங்க. நம்ம வெறும் தண்ணியில் காமிச்சாவே கொப்பளம் வந்து வராதுங்க. ஆனாலும் அதை விட எஃபெக்டாக இருக்கும் இந்த ஐஸ் வாட்டரில் வைக்கிறது. சப்போஸ் அப்படி வந்து ஐஸ் கட்டி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாங்க. லைட்டாக நெய் எடுத்து அந்த இடத்துல தடவிக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வேஸ்லின் தடவிக்கலாம். இந்த நாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கொப்பளம் எதுவும் ஆகாமல் பெருசாக புண்ணு எதுவும் ஆயிராமல் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சால்வ் ஆயிரும். அது மட்டும் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் தோசை மாவு இருந்தால் கூட டக்குன்னு சூடுபட்டுருச்சுன்னா தோசை மாவு எடுத்து கொஞ்சமாக அந்த இடத்துல தடவினீங்க போதும். உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த இடத்துல இருக்க எரிச்சல் எல்லாமே போயிடும். சீக்கிரமாக வந்து ஆறிடும் புண்ணும். தோசை மாவுமே அந்த வேலை வந்து சீக்கிரமாக செய்யும். இது வந்து நம்ம அம்மாங்க சொன்ன டிப்ஸ் தான். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம வீட்டில் காஞ்ச மிளகாய் ஸ்டோர் பண்ணுறப்போ என்னதான் வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சாலும் அதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நமுந்து போயிருக்கும். அந்த மாதிரி நமுந்து போகாமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதில் இருக்க அந்த காம்பை வந்து கிள்ளி வச்சுருங்க. நான் வந்து காம்பு கிள்ளி தாங்க ஸ்டோர் பண்ணுவேன். சில பேர் வந்து காம்போடவே ஸ்டோர் பண்ணுவாங்க. நீங்கள் காம்போடு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து காம்பு கிள்ளி வச்சுட்டு இதை வந்து லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்னு கிடையாது. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சோன்னா போதும். அதாவது இப்போ வந்து நம்ம இந்த காஞ்ச மிளகாய் எப்படி இருக்கும்னா அப்படியே தொட்டு பார்த்தோம் அப்படின்னாலே இப்படி மடக்கணும் அப்படின்னா நல்லா மடக்கிறதுக்கு முடியும். நல்லா ஒரு மாதிரி நமுந்து போயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கிறிஸ்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம உடைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தடவை ஃப்ரை பண்ணி வைக்கிறனால இந்த காஞ்ச மிளகாய்க்கு வர அந்த பூச்சி கூட வராமல் இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கடாயில் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், இப்படி நான் மடக்கினாவே உடையுது பாருங்கள். அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சூட்லேயே அது வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஆஃப் பண்ணிடுங்க போதும். இப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷர்ட் பட்டன் வந்து சீக்கிரமாக வந்து கழண்டு வந்துடுது. நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துவைக்க போடுறனால உங்களுக்கு அவ்வளோ நாள் வந்து இந்த பட்டன் வரது கிடையாது. சீக்கிரமாக வந்து வந்துடுது. அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த நூல் இருக்குது இல்லைங்களா, இந்த நூலில் வந்து கொஞ்சமாக இந்த ஃபெவிகால் இருக்குது பாருங்கள், அந்த ஃபெவிகாலை விட்டு வைங்க. கொஞ்சமாக தடவினாவே போதுங்க. ரொம்ப நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அந்த நூலில் மட்டும் அந்த ஃபெவிகால் இப்படி வச்சு விட்டிங்கன்னா போதும். அப்படி நல்லா ஒட்டிக்கும். அந்த நூலும் அந்த பிளாஸ்டிக் பட்டனோட சேர்த்து நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் எதுவுமே கழண்டு வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வந்து நம்ம தக்காளி வாங்கிட்டு வரது வந்து சப்போஸ் ரொம்ப ரெட்டாக இல்லை, கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து டேஸ்ட்டாக சட்னி பண்ணாலும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இல்லாத தக்காளி வந்து சட்னி பண்ணுறப்போ கூட
கூடவே வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து நம்ம பீட்ரூட் சேர்த்திக்கலாங்க. ரொம்ப சேர்க்கணும்னு கிடையாது. கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு மட்டும் சேர்த்து நம்ம வந்து சட்னி பண்ணோம் அப்படின்னா போதுங்க. நல்லா கலர்ஃபுல்லாயிரும், நல்லா ரெட் கலரில் வரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.